நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு வலுக்கட்டாயமாக அனுப்பல. இயேசு கிறிஸ்துவை தானாகவே விருப்பத்துடன் முன் வந்தார். இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்புகிறதில்லை, ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே. இயேசு கிறிஸ்துவே தாமாகவே முன்வந்து பரலோகத்திலிருந்து விண்ணுலகத்துக்கு தாமாகவே விருப்பத்துடன் முன் வந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் முதற்கொண்டு சிலுவையில் அறைகிற வரைக்கும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி அதை செய்து முடிக்கிறவராக இருந்தார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாப்ல, அவர் தம்மைதாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார், மரண பரியந்தம், அதாவது மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணம் பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகி தம்மைதாமே தாழ்த்தினார். பிறந்த நாள் முதற்கொண்டு சிலுவையில் அறைகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருந்தார். யோவான் 1வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, அவர் அந்த வார்த்தை வந்து மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை பிதாவினுடைய ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் மத்தேயு 5வது அதிகாரத்தில், நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களும் அழிப்பதற்கு வந்தேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பிலாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால தான் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி சொல்கிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன். இன்னைக்கு நம்ம பிதாவுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றிக்கிறோமா? கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறோம், நல்லது, கொண்டாடுவது தவறு இல்லை. ஆனா இந்த உலகத்துல எந்த நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டாரோ அவர் மரண பரியந்த வரைக்கும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவராக இருந்தார். அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் எந்த நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த பைபிளை கொடுத்து பிதா பரலோகத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். நம்ம அந்த கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம பிதாவுடைய சித்தம் என்னங்கிறத நமக்கு தெரிந்திருக்கிறதா? இன்னைக்கு பிதாவுடைய சித்தம் என்னங்கிறத தெரியாம இன்னைக்கு அநேகம் பேரு கிறிஸ்துமஸ் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டம். அந்த திட்டம் என்னங்கிறது நமக்கு தெரியுதா? அந்த திட்டத்தை நம்ம தெரிந்து பிதாவுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றிக்கிறோமா? வேத அறிவு இருந்தால்தான் பிதாவுடைய சித்தம் என்னங்கிறது நமக்கு தெரியும். வேத அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிதாவுடைய சித்தம் என்னங்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு பிதாவுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றிக்கிறோமா? இதை நம்ம தான் சிந்தித்துக் கொள்ளணும். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.